ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 10 ஐடியா சொல்ல போகிறேன். யாருக்காக அப்படின்னா லேடிஸ்க்காக தான். எதுக்குன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் என்ன தான் வீட்டில் அடிமாடு மாதிரி வேலை செஞ்சாலும் நம்ம கையை நம்பி யாராவது இந்த உனக்குன்னு ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டு நமக்கே கொடுக்குறாங்களா அப்படின்னா கிடையாது. நம்ம கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இதில் இந்த வாரம் வீட்டு செலவை வேணால் ஓட்டிக்கன்னு சொல்லுவாங்களே தவிர உனக்குன்னு பிடிச்ச பொருளை வாங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கும் இங்கே யாருமே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த 10 ஐடியாவுமே எப்படி பணத்தை சம்பாதிக்கணும், எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 நாளாக வீடியோ போடல, ஏன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான். இப்போ ஃபுல்லாக இந்த குளிர் டைம் பார்த்திங்களா, கிளைமேட் மாறினது என்னமோ தெரியாது. ஃபுல்லாக தலைவலி, காய்ச்சல், தொண்டை வலி அந்த மாதிரி தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் வேணுமா அலைஞ்சிட்டு எடுத்துகிட்டு ஒரு வழியாக எலும்பியாச்சு. அதனால் எலும்புன கையோட சரி இன்றைக்காச்சும் ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போட போகிறேன். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் மட்டும் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, நம்ம கையில் காசு இருந்தால் மட்டும்தான் மதிப்பு, மரியாதை எல்லாமே. அது உண்மையான்னு கேட்டால் கண்டிப்பாக இது எல்லாருமே உணர்ந்திருப்போம். நம்ம வேலைக்கு போகலை அப்படின்னா கூட நம்ம புருஷனுக்கு நிறைய வருமானம் இருந்து நம்ம பணக்காரவங்களாக இருந்தால் மட்டும்தான், நம்ம கெட்டவங்களாகவே இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் நமக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே தானே தேடி தேடி தருவாங்க. காரணம் என்னது? அந்த பணம் மட்டும்தான். அப்போ அந்த பணம் நம்மளை நம்பி நமக்கும் வேணும். நம்ம பெண்களாக இருக்கோம், அதனால் வீட்டு வேலை மட்டும் செஞ்சுட்டு கிச்சனுக்குள்ளேயே உருண்டு எலும்பிட்டு இருக்கோமே, எப்போ பார்த்தாலும் மாமியார்கிட்ட, மாமனார்கிட்ட, ஹஸ்பண்ட்கிட்ட தான் கையேந்திக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கில்ட்டினஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பராக பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க உலகத்தில் முன்னாடிய மாதிரி கிடையாது. நிறைய தொழில் இருக்குது. நம்ம வீட்டில் இருந்தே செய்கிற மாதிரி நிறைய தொழில் இருக்குது. நம்ம கையில் இருக்க மொபைல் எடுத்து நம்ம அதெல்லாம் தேடி பார்த்தாலே நமக்கு 1000 ஐடியா கிடைக்கும். அதுலேயும் முக்கியமாக பணம் அப்படிங்கிறது எந்த பெண்களுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, புருஷனோட வருமானம் கம்மி அப்படின்னா, இப்போ மாதம் 15,000 தான் வருமானம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த பொண்டாட்டி வேலைக்கு போய் தான் ஆகணும். புருஷன் குடிகாரனாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் தலைக்கு மேலே கடன் 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் கண்டிப்பாக பொண்டாட்டி என்ன பண்ணணும், வேலைக்கு போய் அவங்க கையை நம்பியும் மாதம் ஒரு 10,000 15,000 சம்பாதிச்சா மட்டும்தான் வீட்டு செலவை நம்ம ஓரளவு ஓட்டி கடனையும் அடைக்க முடியும். நான் சொன்னதில் வீட்டில் நிறைய கடன், புருஷனுக்கு வருமானம் கம்மி, புருஷன் குடிகாரன், இந்த 3 பிரச்சனையை தவிர்த்து முக்கியமாக ஒரு பிரச்சனை இன்னும் நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா, புருஷன் வேலைக்கு போயிட்டு அவர் வாங்குகிற சம்பளத்தை அப்படியே அவங்க அம்மா கையில் கொடுப்பாங்க, பொண்டாட்டி கையில் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா கிட்ட தான் நான் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகியிருக்கேன், நீ இப்போ வந்தவா, உனக்கு தேவைன்னா எங்கள் அம்மா கிட்டே வாங்கிக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எத்தனை நாளைக்கு நம்ம மாமியார்கிட்டே வாங்கி வாங்கி செலவு பண்ண முடியும்? மாமியார்கிட்ட நம்ம மனசார நமக்குன்னு ஒரு 500 ரூபா கேட்க முடியாது. கேட்டாலும் அங்கேருந்து 1000 கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் நம்ம எப்படியாவது ஹேண்டில் பண்ணி அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு பெண் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும். அது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அடுத்த வீட்டில் ஒரு பெரியவங்களை பார்க்குற வேலையோ, என்ன வேலைனாலும், வெளியில் கடையில் போய் நிற்கிற வேலையோ, இல்லை நீங்கள் படிச்சிருந்தால் படிப்புக்கேற்ற ஒரு வேலையோ, இப்படிப்பட்ட வீட்டில் பிரச்சனைகள் இருக்கிறவங்க தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே இருந்து ப்ரெஷர் அதிகமாகிடக்கூடாது. வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அந்த மனபாரமும் கம்மியான மாதிரி இருக்கும். நம்ம கையை நம்பி மாதம் ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அதனால் வீட்டில் கடன் நிறையா இருக்குது, புருஷன் குடிகாரன் அப்படின்னு நினச்சி புலம்புறதை விட்டுட்டு துணிஞ்சு வெளியில் வீட்டையும் நல்லபடியாக பார்த்து வீட்டில் சண்டை போடாமல் ஒரு புரிதலோடு நானும் வேலைக்கு போகிறேன்னு பக்குவமாக எடுத்து சொல்லிவிட்டு வேலைக்கு வாங்க. அப்படி வேலைக்கு நம்ம வந்துட்டோம், ஒரு மாதம் வேலை செஞ்சாச்சு, நமக்கு 15,000 ரூபா சம்பளமும் வந்தாச்சு. அந்த சம்பளத்தை வாங்கி அப்படியே புருஷங்கையில் கொடுக்கணுமான்னு கேட்டால் அதில் தான் நிறைய பெண்கள் தப்பு பண்ணுறாங்க. புருஷன் குடிகாரன், நம்பிக்கை இல்லாதவன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அவங்க கையில் கொண்டு பைசா கொடுக்கறது நம்மளோட பெரிய முட்டாள்தனம். நம்ம உழைக்கிற காசை நம்ம சேர்த்து வைக்கலாம். எதுக்காக அப்படின்னா, சேமிக்கிற பழக்கத்தில் ஒரு ஆண் சிறந்தவரா இல்லை பெண் சிறந்தவங்களான்னு கேட்டால் நான் பெண் தான் சொல்லுவேன்.
ஆண்களுக்கு கடவுள் வந்து உழைக்கிற திறமை அதிகமாக கொடுத்த மாதிரி பெண்களுக்கு சேமிக்கிற புத்தி, நிறைய அனுபவங்கள், நிறைய எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள், இந்த தன்மை எல்லாமே கடவுள் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால எப்போவுமே பெண்கள் நாம் ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிற காசு நம்ம கையில் வந்துச்சுன்னா நாம் அதை பக்குவமாக என்ன சீட்டு போடலாம், நகைச்சீட்டு போடலாம், யார் யாருக்கு எவ்வளோ கடன் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ணி ஒவ்வொரு கடனாக அடைக்கணும். நம்ம புருஷன் குடிகாரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தயவு செஞ்சு ஆற்றுல அள்ளி போட்ட மாதிரி புருஷங்கிட்ட அளவு தெரியாமல் கொடுக்காதீங்க. இன்னும் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் தெருவிலையே எப்படின்னா, ஒரு அக்கா வேலைக்கு போவாங்க. அவங்க புருஷன் வந்து ஃபுல் குடிகாரன். எப்படின்னா வாரத்தில் 2 நாள் தான் வேலைக்கு போவார். இந்த அக்கா ஃபுல்லாக வேலைக்கு போகிறது. ஒரு நாளைக்கு இந்த அக்காவுக்கு 200 சம்பளம். ஆனால் ஒரு நல்ல கை கால் திறமையோடு இருக்க புருஷனை வீட்டில் வச்சுட்டு அந்த அக்கா வேலைக்கு போய் அதில் வீட்டில் வந்து சாப்பாடு, மளிகை பொருள் எல்லாம் வாங்கி போடுறாங்க. இது பெரிய தப்பு. நான் அப்படி தான் சொல்லுவேன். இது அவங்க புருஷன் மேலே தப்பா, அந்த அக்கா மேலே தப்பான்னா அந்த அக்கா மேலே தான் தப்பு. எதுக்காக அப்படின்னா, பொண்டாட்டி வேலைக்கு போகணும், அதே பொண்டாட்டி வீட்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்ம வீட்டு கடன் வந்து அடைக்கணும் அப்படின்னா 2 பேருமே வேலைக்கு போய் தான் ஆகணும். நான் மட்டும் வேலைக்கு போய் நீங்கள் வீட்டில் இருந்து எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் கராராக ஸ்ட்ரிக்டாக பேசி ஆம்பளைய வேலைக்கு விடணும். புரியுதா? இன்னும் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா புருஷனுக்கு நல்ல வருமானம் இருக்கும். அப்படிப்பட்ட புருஷனுக்கு பொண்டாட்டி வேலைக்கு போகிறது பிடிக்காது. அந்த புருஷனே வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பையும் பார்த்துக்குவாங்க. அப்படிப்பட்ட வீடுகளில் பொண்டாட்டி வேலைக்கு போகலைன்னா கூட பெருசாக தெரியாது. ஆனால் வீடு நிறைய கடன் இருக்கும்போது ஒரு பொம்பளை வேலைக்கு போய் ஆம்பளைய வீட்டில் உட்கார வச்சு சோறு போடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க. நம்மளே அவங்கள கழுதையாக்குறோம். புரியுதா? ஆம்பளைங்களுக்கு ஒரு 50-55 வயசு வரைக்கும் உடம்புல அந்த தெம்பு வந்து நல்லாவே இருக்கும். 30 வயசுலேயே அவங்கள வீட்டில் இருத்தி நாம் வேலைக்கு போய் சாப்பாடு போடணும் அப்படின்னு நமக்கு தலையெழுத்து கிடையாது. சரி, ஒரு வழியாக வீட்டு பொறுப்பை தலையில் எடுத்துகிட்டு ஒரு பெண் வந்து இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு முக்கியமாக என்ன தெரிஞ்சிருக்கணும்? அந்த வேலை மேலே ஆர்வம் இருக்கணும். அதை விட முக்கியமாக சிக்கனமும் சேமிப்பு தெரிஞ்சிருக்கணும். இப்போ மாதம் 15,000 சம்பளம் வாங்குறேன்னு வைங்களாம். அந்த 15,000ல் 10,000 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுற்றிட்டு பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸு இந்த ஸ்நாக்ஸ்னு சும்மா கண்டது கடியதெல்லாம் வாங்கி போட்டுட்டு நம்ம வந்து பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு போகிறதுல அர்த்தமே கிடையாது. 15,000 சம்பளம் வாங்கினா அந்த 15,000 வச்சு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கடன் எப்படி சீக்கிரமாக அடைக்கலாம் அப்படின்னு ஒரு பக்காவாக பிளான் பண்ணி போவாங்க பார்த்தீங்களா? அந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி சிக்கனமும் சேமிப்பும் இந்த 2 புத்தியும் இன்னும் இல்லை அப்படின்னா இனிமையாவது வளர்த்துக்கோங்க. எதுக்காக பெண்கள் வந்து வேலைக்கு போகணும், நம்மளை நம்பி மாதம் ஒரு 5,000 10,000 வருமானம் வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம அம்மா வீடு, நம்ம அக்கா வீடு, நம்ம அண்ணன் தம்பி வீட்டுக்கு நம்ம போகும்போது ஒரு 500 பழங்கள் வாங்கணுமா, பண்டம் வாங்கணுமா அப்படின்னா நம்ம புருஷனுக்கு மனசு வராது. மனசார எல்லா புருஷனும் வாங்கி தருவாங்களா அப்படின்னு கேட்டால் தரமாட்டாங்க. அதே இது நம்ம வீட்டுக்கு நம்ம போகும்போது நம்ம கையை நம்பி ரூபாய் இருந்தால் 500 என்ன 5,000 கூட பொருள் வாங்கிட்டு போகலாம், சந்தோஷமாக போகலாம். எப்போவுமே நம்மளோட சொந்தக்காரவங்க வீட்டுக்கு வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாது. அப்போ நம்ம மனசில் தோணும், ஐயா சும்மா போகிறோமே, அந்த வீட்லேயும் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, கையில் ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம மனசு தோணும். ஆனால் நம்ம வீட்டு மனுஷே நம்ம கையில் ரூபாய் தரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஐயோ நம்ம கையில் ஒரு 5,000 இல்லையே, நம்ம கையில் ஒரு 2,000 இல்லையேன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் பார்த்திங்களா? அந்த கவலையெல்லாம் உடச்சி எறிகிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ சொல்கிறேன். இப்போ 10,000லேருந்து 15,000 உங்களுக்கு சம்பளம் வருதுன்னா ஒரு 5,000 எப்போவுமே வீட்டை நம்பி நீங்கள் ஒழிச்சு வச்சுக்கோங்க. அது எப்படி வைக்கணும்னா, புருஷனோட வருமானத்திலேயே நீங்கள் வீட்டு செலவு எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒரு அவசர தேவைக்கு இப்போ ஏன்னா நம்ம இன்றைக்கி நல்லா இருப்போம், நாளைக்கு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்துடலாம், எதிர்பாராத விதமாக இன்னொரு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட் வந்துடலாம். அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் நம்ம கையில் ஒரு அவசர தேவைக்கு ஒரு பணம் இருக்கணும்னா மாதம் ஒரு 5,000 தூக்கி உண்டியலில் போட்டு வைக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் மணி பர்ஸ்லையோ புருஷனுக்கு தெரியாமல் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்கலாம். மீதி 10,000 இருக்குமா, அதில் வந்து நகைச்சீட்டு கட்டலாம். நகை விலை போகிறதுக்கு நம்ம நகை எடுத்த மாதிரி தான். ஆனாலும் சரி, நம்மளால் முடிஞ்சதும் 10,000 2 நகைச்சீட்டு கட்டலாம், இல்லை ஏலச்சீட்டு கட்டலாம். அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு பேங்க் புக் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டே வரலாம். முக்கியமாக ஏடிஎம்மோட பாஸ்வேர்டு வந்து புருஷனுக்கு சொல்லக்கூடாது.
சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கிற மாதிரி சேமிக்கிறதுக்கும் 1000 வழிகள் இருக்குது. ஆனால் சேமிக்கிற புத்தி தான் எல்லாருக்குமே இருக்குதான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை டவுட்டு தான். 150 பேர் நல்லா சேமித்து முன்னேறுவாங்க. முதல்ல சேமிக்கிறது நடுக்கடலில் நம்மளை நீந்தி வா அப்படின்னு சொல்கிறதுக்கு சமந்தான். ஏன்னா சேமிக்கிற பழக்கம் எல்லாருக்குமே டக்குன்னு ஈஸியாக வராது. ஆனால் நம்ம ஒரு தடவை ஒரு லட்ச ரூபா சேமிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த சேமிக்கிற தன்மையே நம்மளுக்கு ஆர்வத்தை தூண்டிடும். அதனால் முடிஞ்ச அளவு சேமிக்கணும். இப்போ எங்கள் தெருவில் ஒரு அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சின்னதாக ஒரு வேலைக்கு போகிறாங்க. அந்த அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய் கிடச்சிச்சின்னா கஷ்டப்பட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் சின்னதாக குறைஞ்ச வட்டிக்கு அந்த அமௌண்ட்டை அப்படியே கொடுத்து வச்சுருவாங்க. கரெக்டாக வட்டி பணம் மட்டும் கொடுக்கணும். இது ஒரு நல்ல ஐடியா தான். ஏன்னா வட்டிக்கு கொடுக்கறது தப்பு தான். ஆனால் கம்மியான வட்டியில் நியாயமான வட்டிக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு நம்பிக்கையானவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தோம்னா நம்ம கொடுக்குற பணம் நம்மக்கிட்ட திருப்பி வந்துடும் அப்படின்னா நம்ம தாராளமாக வட்டிக்கு கொடுக்கலாம். ஆனால் ஓவராக வட்டி வாங்கக்கூடாது. இப்போ 1000 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய் வட்டின்னா அது ஓவர். சரியா? அப்படி வாங்கவே கூடாது. அந்த சம்பாத்தியம் நிலைக்கவும் செய்யாது. நமக்கு தெரியும் ஓரளவு. இப்போ நம்ம அந்த 1000 ரூபாயை கொண்டு பேங்க் புக்கில் போட்டால் நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும். அதே வட்டியை சரி ஒருத்தவங்களுக்கு கடன் ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுதுன்னா நம்ம கொடுத்து உதவிக்கலாம். புரியுதா? இல்லை அப்படின்னா நம்ம வேலைக்கு போயிட்டே சைட்லேயே எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கும். டெய்லரிங் இருக்கும், ஆரி ஒர்க் இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோன்னா நம்ம வீட்டிலேயே குட்டியாக ஒரு டீ ஸ்டால், காஃபி ஸ்டால் அந்த மாதிரி ஏதாச்சும் சின்னதாக ஓப்பன் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஐடியா போட்டு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி தொடங்கிக்கலாம். அது எல்லாத்துக்குமே முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டு தான் நான் லேடிஸ் நாம வேலைக்கு போகணுன்னு சொல்கிறேன். ஒரு 5 மாதம் வேலைக்கு போய் கையில் ஒரு 50,000 சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு 2 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேமிக்கணும் அப்படின்னா இப்போ நகை ரொம்ப விலையில் ஏறிக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டில் ஏற்கனவே இப்போது 2 பவுன் 3 பவுனுக்கு ஒரு செயின் இருக்குன்னா அந்த செயினை கொண்டு அப்படியே பேங்கில் கொண்டு ஈடு வைங்க. எவ்வளோ ரூபாய் கிடைக்குதோ அதுக்கு புதுசாக ஒரு செயின் வாங்கிக்கோங்க. இப்போ நாம் தான் வேலைக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ வேலைக்கு போய் நம்ம பேங்கில் அடகு வச்சு அந்த 3 பவுன் செயினை திருப்பி எடுக்கணும். இல்லை நான் வேலைக்கு போயிட்டு எப்போ எனக்கு 3 லட்ச ரூபா சேருதோ அப்போ தான் நான் புதுசாக செயின் எடுப்பேன் அப்படின்னா நம்ம செயின் எடுக்கக்கூடிய அன்றைக்கி 1 பவுன் 3 லட்ச ரூபாயில் நிற்கும். ஆனால் நம்ம இப்போவே எடுத்து வச்சோம் அப்படின்னா 3 லட்சத்துக்கு 3 பவுன் எடுக்கலாம். நகை விலை ஏறுற மாதிரியே தான் இருக்குது. இறங்குமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளை நம்பி கொஞ்சமாவது தங்க நகை இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு சொத்து மாதிரி தான். மண்ணில் போட்டாலும் சரி தான், பொண்ணில் போட்டாலும் சரி தான், நம்ம அளந்து பார்க்காம போட்டுக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு அவசர காலத்தில் கை கொடுக்கும். ஓகேவா? இவ்வளோ நேரம் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே லேடிஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு லைக் போடுங்க. முக்கியமாக நம்ம என்ன தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு பணத்தை சேவ் பண்ணாலும் நம்மளோட சம்பளம் எவ்வளோ, சேமிப்பு எவ்வளோ எதுவுமே வெளியில் யார்கிட்டேயுமே நம்ம சொல்லாமல் அமைதியாக இருந்து நம்மளோட லைஃப்பை ரன் பண்ணணும். 4 பேர்கிட்ட நம்ம 4 நாள் சொன்னால் போதும் தலைவலி நம்மளே இழுத்து வச்சுருவோம். அதனால் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படிங்கிற விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி பணத்தை சேர்க்கணும் அப்படின்னா ஆடம்பர செலவை குறைக்கணும். ஒரு விஷயத்தில் தியாகம் பண்ணால் தான் இன்னொரு விஷயத்தை நம்ம ஈஸியாக அடைஞ்சிட்டு போய்கிட்டே இருப்போம். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.